இப்ப கேது வந்து பாத்தீங்கன்னா இல்லறத்திற்கு அப்பாற்பட்டவர், ஞானத்திற்கு உரியவர். நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லறத்திற்கு உரியவர் ராகு, கேது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது துறவரத்திற்கு உரியவர். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நீண்ட ஜடாமுடி அப்படின்றவர் யார் வைத்திருப்பார்கள்? துறவிகள் வைத்திருப்பார்கள். ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நீண்ட தாடி வைத்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெண் துறவிகளுடைய முடியெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தருக்கு தன்னை மீறி முடியினுடைய தன்மை ஒரு பெண்ணுக்கு இடுப்பு பகுதிக்கு கீழ் வருகின்ற பொழுது அது கேது உச்சமடைந்ததாக அர்த்தம். ஏன்னா கேது வந்து உச்சமடைகிற இடம் வந்து இடுப்புக்கு கீழே தான் இருக்கு. நம்மளுடைய ஆசன வாய் பகுதி தான் கேது உச்சமடைகிற இடம். ஸோ அதுக்கு கீழே வந்து முடி வருகிறது அப்படின்னா கண்டிப்பா அவங்க உடல்ல வந்து கேது உச்சப்பட்டு இருக்கிறதுன்றது பொருள்.